ஒரு நாள் ஒரு சயின்டிஸ்ட் 2 எலியை எடுத்து அதை தனித்தனி கூண்டுல போட்டாரு. ஒரு கூண்டுல இருக்க எலிக்கு ஃபேட்டு, சுகரு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுவே இன்னொரு கூண்டுல அந்த எலிக்கு ஹெல்தியான ஃபுட்டும் சுகர் இல்லாத ஃபுட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 எலியும் வெளியே எடுத்து தனித்தனியா ஒரு வாட்டர் டேங்க் குள்ள போட்டுறாங்க. அந்த வாட்டர் டேங்க் குள்ள ஒரு இடத்துல சர்ஃபேஸ் மாதிரி ஏரியா இருக்கும். சுகர் சாப்பிடாம ஹெல்தியா இருந்தவ 5 செகண்டுக்குள்ளேயே அந்த சர்ஃபேஸை ரீச் பண்ணிருச்சு. இதுவே சுகரும் ஃபேக்டும் சாப்பிட்ட எலி அந்த சர்ஃபேஸ் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது கன்ஃபியூஸ் ஆகி இந்த பூல்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அது அந்த சர்ஃபேஸ்க்கு மேல ஏறிடுச்சு. இதை வச்சு சயின்டிஸ்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, சுகர் ஃபேக்ட் நிறைய இன்டேக் பண்ண அந்த எலியோட பிரெயின் டேமேஜ் ஆயிருக்குன்னு. அதேதான் நமக்கும் ஆகுது. நிறைய சுகர் அண்ட் ஃபேக்ட் கன்சியூம் பண்றதுனால நம்ம பிரெயின் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. 1 month சுகரே கன்சியூம் பண்ணாம இருந்து பாருங்க, யூ வில் ஃபீல் தி டிஃபரன்ஸ். இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனோடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு.